கல்யாணத்தை நிறுத்த முடியாம போயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சித்ரா சின்ன பொண்ணு, அப்பாவி. அவளுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இப்போதைக்கு அவளுக்கு தேவை படிப்பு மட்டும்தான். அந்த கதிர் நல்லவனே இல்ல. அவன் பணத்துக்காக தான் சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிக்கிறான். சித்ரா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த மாதிரி ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டி சீரழியணுமா சொல்லு? அவன் மட்டும் கல்யாணம் பண்ணா சித்ராவோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருவான். உன் சக்தியை வச்சு ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திரு கடவுளே. சித்ராவோட வாழ்க்கையை காப்பாத்து. ஜட்ஜ் மேடம் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்களே. ஹாய் இந்து, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நேற்று ஈவினிங்ல இருந்து என் போன்ல சிக்னல் இல்ல. இப்பதான் நீ இத்தனை வாட்டி போன் பண்ணிருக்கேன்றதே பார்த்தேன். அப்புறம் தான் உன்னோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன். என்னால நேர்ல வர முடியாது. அதனால இந்த மேட்டரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ கவலைப்படாத. எனக்கு சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் கால் பண்றேன், சரியா? கடவுளே, ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி இமிடியேட்டாவே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. வாங்க. தாலி எடுத்து அவங்ககிட்ட கொடுங்க. இந்தாங்க. சூடா வாங்கி கொடு. இந்தாங்கம்மா. இந்த கல்யாணம் நடக்காது. என்னாச்சு மேடம்? இந்த மண்டபத்துல மைனர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களுக்கு மேலிடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. அது உண்மையான விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட யாரு மேடம் கம்ப்ளைண்ட்? மிஸ்டர் கிருபா, அதெல்லாம் யாருன்னு சொல்ல முடியாது. ஒரு அனானிமஸ் கம்ப்ளைண்ட், அவ்வளவுதான். நான் இப்போ உங்க பொண்ணோட உண்மையான வயசு என்னன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். மேடம், திரும்ப விசாரிக்க என்ன இருக்கு? நீங்க தான் நேத்தே என் பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களே.
அவ சொன்ன மாதிரி அவளுக்கு 21 வயசு தான் முடிஞ்சிருக்கு. நீங்க அமைதியா இருங்க. உங்க பொண்ணுகிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். லாஸ்ட் இயர் தான் +2 முடிச்சிருக்கேன். உன்னோட பர்த் சர்டிபிகேட் காமிக்கிறேன், பாக்குறியா? அட்ரஸ் வரும்போதே ஆதாரத்தோட வந்துட்டீங்களா? இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க. கொடுங்க. சோ மிஸ்டர் கிருபா, நீங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. மேடம் இங்க பாருங்க மேடம், சும்மா நீங்க சொல்ற காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. என் மாமா எவ்வளவு செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா ஒன்னத்துக்கு பேப்பரை கொண்டு வந்து காட்டி கல்யாணத்தை நிறுத்தணும்ன்றீங்க. மேடம் நீங்க என்ன ஆக்ஷன் வேணா எடுத்துக்கோங்க, அதை லீகலா எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் சித்ரா கழுத்தை தாலி கட்டுறேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. தாலியை கொடுங்க மேடம், தாலியை கொடுங்க, தாலியை கொடுங்க.